ஹலோ மக்காஸ், நீங்கள் கேட்டுட்ருக்குது நாவல் கேஃபே. ஒரு நீண்ட நெடிய நாளுக்கு நடுவில் சில நிமிடங்களே மட்டும் நம்ம உள்ளங்கைக்குள்ளே பதிஞ்சு நமக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு தேநீர் கோப்பையை மாதிரி ஒரு கோப்பை கதை. புது இதம், தனி சுகம். கல்யாணம் கச்சேரி. அத்தியாயம் 4. வெள்ளி துண்டங்களாய் மிளர்ந்த அந்த வெண்ணிற டைல்ஸ் கற்களின் குளுமை அவள் பாதங்களை உறுத்தியதில் அவள் மனம் வேறொன்றை உணர்த்தியது. தலையை உலுக்கி அதிலிருந்து விடுபட்டவளாக அந்த வீட்டையே கண்களால் அளவெடுத்தாள். வீட்டின் மூலைகளையும் தரையிலிருந்து பிரதிபலிப்பதைப் போலொரு உணர்வை உண்டாக்கும் அந்த வெள்ளிச்சாயம் பூசிய சுவற்றையும் உத்திரத்தையும் என ஒவ்வொன்றையும் மனதில் குறித்து கொண்டவள் சிலதை தன் ஃபோன் கேமராவிலும் அடக்கி கொண்டாள். காஃபி டேபிள் ஒன்றை சுற்றி போடப்பட்டிருந்த சோஃபா செட்டும் அதற்கு நேர் எதிரில் சுவற்றில் ஒய்யாரமாய் நின்றிருந்த அந்த 46 இன்ச் LED டிவியுமாய் நவீனத்துவத்தின் அடையாளமாய் நின்ற அந்த பறந்து விரிந்த முகப்பறையை பார்வையால் சுழற்றியபடி நின்றாள் முகிலினி. கையில் பெரிய காஃபி ட்ரேயுடன் வந்த அவள் அண்ணி இலக்கியா அதை அந்த காஃபி டேபிளில் வைத்தவளாக, காஃபி எடுத்துக்க முகி என்று அவளிடமும் ஒரு கோப்பையை நீட்டினாள். ஒரு தேங்க்ஸுடன் அதை பெற்றுக்கொண்டவளோ இன்னும் அமராமலேயே நின்று கொண்டிருக்க, உட்காரே முகி என்றாள் மற்றவள். அதை சிறு புன்னகையால் மறுத்தவள் ஒரு சிப் காஃபியை உள்ளிறக்கியவளாக அந்த அறையிலேயே பார்வையை பதித்து, இந்த ரூம் தானா இலா என்றாள் கேள்வியாக. இருவரும் கிட்டத்தட்ட ஒரே வயதுடையவர்களாய் இருக்க மற்றவர்களிடம் அண்ணி என்று உறவு முறையுடன் உரைத்தாலும் என்றும் அவளை நேரில் அண்ணி என்றழைத்தது இல்லை. தூரத்து உறவு என்றாலும் மனதளவில் அவர்கள் குடும்பத்துக்கு ஓரளவு நெருங்கிய உறவு என்றால் அது நித்யனின் தாயார் வள்ளிதான். வள்ளியும் சில வருடங்களுக்கு முன் இறந்துவிட ஏற்கனவே மகனைப் போல பார்த்திருந்த நித்யனை இப்பொழுது அவர்களின் இன்னொரு மகனாகவே பார்க்க தொடங்கிவிட்டனர் கதிரவனும் முல்லையும். அவள் இங்கு வந்திருப்பது கூட நித்யன் இலக்கியாவின் செல்ல மகள் சாத்விகா குட்டியின் 2வது பிறந்த நாளுக்கான ஏற்பாடுகளுக்காகத்தான். அவளுக்கு கலையின் மீதுள்ள ஆர்வம் சற்று ஓவர் டோசேஜ். முதலில் தனக்காக, தனக்கு பிடித்தவர்களுக்காகவென்று செய்து கொண்டிருந்தது. அவளது கலையுணர்வில் கவரப்பட்டவர்கள் நெருங்கிய சிலர் உதவி என அழைக்கும் பொழுது தயங்காமல் செல்வார்கள். யுக்தா இல்லாமலா? பார்ட்னர் இன் கிரைம் மட்டும் இல்லை, இது போன்ற வேலைகளையும் இருவரும் சேர்ந்தேதான் செய்வர். இன்றும் அப்படித்தான். சில நாட்களாகவே அழுத்தி கொண்டிருந்த மனதை திசை திருப்ப நினைத்தவள் இலக்கியா உதவி என்று வரவும் உடனே ஒத்துக்கொண்டாள். ஆமாம் முகி என்றவளின் குரலில் தலையசைத்தவளின் பார்வை அறையிலிருந்து அகலவே இல்லை. சரி, அப்போ நான் கிளம்புறேன் என்றவள் மேசையின் மேல் அந்த கோப்பையை வைத்துவிட்டு நிமிர, ஒரு செக் முகி என்று உள்ளறைக்குள் புகுந்திருந்தாள் இலக்கியா. பையை குறுக்காக மாட்டியவளின் பார்வை அந்த அறையையே அங்குலம் அங்குலமாய் அளந்தது. எதை எங்கு வைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவளின் மனம் கணக்கு போட்டு கொண்டிருந்தது. வெளியில் வந்த இலக்கியாவின் கையில் கத்தையாக பணம் அடங்கியிருக்க நிர்மல வதனமாய் அதை பார்த்து வைத்தவள் பின் ஒற்றை புருவம் உயர்த்தினாள் கேள்வியாய். அது இல்லை முகி, வீட்டு செலவுக்குன்னு எப்பவும் கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுருப்பேன். எப்பவும் ATM நெட் பேங்கிங்னு இருக்க முடியல, அதான் என்று இழுத்தவள் பின் இது இதுக்காகன்னு எடுத்து வச்சது என்றவளை பார்க்க முகிக்கும் சற்று உள்ளம் கசிந்துதான் போனது. நித்யன் வர்க்கஹாலிக் ரகம், வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பான். அவனுக்கு நேரெதிர் இலக்கியா. யோசனையாய் நோக்கியவள், அதுக்கு எதுக்கு இவ்வளவு? மெட்டீரியல்ஸ்க்கு மற்றதுக்கெல்லாம் சேர்த்தே இது போதும் இல்லா என்று அதிலிருந்து சில தாள்களை மட்டும் உருவினாள். அதற்கு மறுப்பாய் தலையசைத்த இலக்கியாவை கண்ட முகியின் முகத்தில் முறுவல் தோன்றிட, when you're good at something, don't do it for free. இது ஒரு பிரபலமானவர் சொன்னது. நானும் எதையும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கல, செஞ்சு கொடுக்கறதுக்கு சார்ஜ் பண்ணதும் சேர்த்து தான் இது என்று இலக்கியாவிற்கு விளக்கினாள். இலாவின் முகம் தெளியும் சமயம் உள்ளே சாத்விகாவின் சினுங்கல் சத்தம் கேட்க, எழுந்துட்டான்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் முகி என்றபடியே உள்ளே விரைந்தாள். தூக்கத்தில் தாயின் கதகதப்பை தேடி சினுங்கிய குழந்தைக்கு தட்டி கொடுத்தவள் சாத்வி உறங்கவும் மெல்லிய போர்வை ஒன்றால் மகளுக்கு போர்த்திவிட்டு முகியிடம் திரும்பினாள். இலா வரவும் அவளிடம் மற்ற விபரங்களை விசாரித்தவாறு வெளியேறினாள் முகிலினி. சின்ன சின்ன வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிடலாம், மற்றபடி அன்னைக்கு காலையில் வந்து மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் என்றவாறே செருப்பின் வாரை செருகியவள், வெள்ளிதானே இலா என்றால் உறுதி செய்து கொள்ளும் விதமாய். ஆமாம் முகி, வெள்ளிக்கிழமை தான் என்றவள் மற்றவளை வழி அனுப்பிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். என்னது, வெள்ளிக்கிழமையா என்று என்னவோ பெரிய அதிர்ச்சிகரமான செய்தியை கேட்டுவிட்டது போல் நெஞ்சை பிடித்தான் மகிழன்.
ஆமாம் மகிழா, நாங்களே போயிட்டு வந்திருப்போம். இப்போ திடீர்னு வினோவுக்கு கல்யாணப்பட்டு எடுக்க வெள்ளிக்கிழமை தான் நல்ல நாள்னு அத்தை சொல்லிட்டாங்களாம். அதான் நீயும் ஜீவாவும் போயிட்டு வந்துருங்க என்று அசால்ட்டாய் அவன் தலையில் குண்டை தூக்கி போட்டிருந்தார் தாமரை. பின்ன ஃப்ரைடே நைட் பார்ட்டி நைட் ஆயிற்று. அன்று தானே என்றோ ஒரு காலத்தில் கடைசி பெஞ்சில் இவன் கண்ணிலேயே பட்டிராத நண்பனை எல்லாம் சந்திக்க முடியும். அடுத்த நாள் அலுவலகம் இல்லை, டீம் லீட் இல்லை, ஒர்க் ப்ரெஷர் இல்லை என்று பல இல்லைகளிலும் இன்பம் காணும் நாள் அல்லவா அது. அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை, அதுவும் மாலை நேரத்தில் வேலை கொடுத்தால் நொந்து போனான் மகி. அவன் முகத்தை படித்தவராக தாமரை, மகிழா, இலக்கியாக்குன்னு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, அதுவும் இங்கே பக்கத்தில் நாம் தான் இருக்கோம் என்று விட, அதன் பின் அவனுமே பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. ஜீவனிடம் கூட அந்த ஏலக்காக்கு நாம தானே பண்ணணும் என்று விட்டான். உன் மூஞ்சியே சரியில்லை முகி, என்னத்தை போட்டு உழப்பிக்கிற உள்ள என்று தன் முன் அமர்ந்து அந்த டிண்டட் பேப்பரை வெட்டுவதற்கு வாகாய் மடித்து கொண்டிருந்தவளை கேட்டே விட்டாள் யுக்தா. அவளும் பொறுத்துதான் பார்த்தாள். முகி சொல்வதாக இல்லை, அதான் நேரடியாக கேட்டுவிட்டாள். இருந்தும் மற்றவர்களிடம் இருந்து பதில் வராமல் போக, அம்மா கிட்ட ஓகே சொல்லிட்டியாமே என்றாள் கேள்வியாக. இத்தனை காலம் கல்யாணம் வேண்டாம் என்றிருந்தவள் அதற்கான காரணத்தையும் இவள் நன்கறிவாள். அப்படி இருக்கையில் எப்படி ஒத்துக்கொண்டாள் என்றுதான் இருந்தது யுக்தாவிற்கு. என்னதான் முல்லைக்காக இவளிடம் வந்து பேசினாலும் இப்பொழுது அவளுக்கே மனம் பொறுக்கவில்லை. முகி இப்படி இருந்து அவள் கண்டதில்லை. சொல்லு முகி, ஸ்ரீதருக்கு ஓகே சொல்லிட்டியாமே. கையில் இருந்தவற்றை அப்படியே மேசையின் மேல் போட்டவள், நாம் நினச்சது நடக்கலை, அவங்க நினச்சதாவது நடக்கட்டுமே என்று விட்டு மறுபடியும் தொடர்ந்தாள் வேலையை. இந்த முகி அவளுக்கு புதியவள். இது அவள் முகி அல்ல. வார்த்தைகளின் வழிந்தோடியது விரக்தி மற்றவளை உலுக்கியது. எழுந்து அவளிடம் சென்றவள், முகி என்றவள் தோள் தொட அவள் கையை பற்றி கொண்ட முகிலினி, நான் என்ன பண்ணுறது யுகா, எவ்வளவோ முயற்சி பண்ணேன், எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, பண்ணுவேன். ஆனால் அம்மா கையை பிடிச்சிட்டாலும் ஒன்றும் தோணலை. சரி, இந்த ஒரு தடவை அவங்க சொல்கிறத கேட்டு பார்ப்போம்னு விட்டுட்டேன் என்றவள் பின், யுகா, அந்த லாவெண்டர் கலர் டிஷ்யூ பேப்பரில் என்று பேச்சை வேலையில் திருப்பி விட்டாள். இனி இதை பற்றி பேச ஒன்றுமில்லை என்பதாக. இது அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பகுதி நேர வேலை போலத்தான். இருவரும் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகின்றனர். யுக்தா சேல்ஸ் டீமில், இவள் இம்ப்ளிமெண்டேஷன் டீமில். சீக்கிரம் யுகா, வெள்ளிக்குள்ளே முடிக்கணும் என்றவளையே பார்த்தவள், அடுத்த புதன் பார்க்க வராங்கன்னு அம்மா சொன்னாங்க என்றாள் கேள்வியாய். இவளும் ஆமாம், கிட்டத்தட்ட நிச்சயம் மாதிரி என்றவளின் வார்த்தையில் கடுப்பாகியவள், கொஞ்சமாச்சும் சீரியஸாக பேசுறியா நீ? ஒன்று வச்சா குடுமி, இல்லை எடுத்தா மொட்டைங்கிற மாதிரி பேசக்கூடாது. ஸ்ரீதர் அம்மா, அதான் சிவகாமி அத்தை, அப்பாவுக்கு நெருங்கின சொந்தமா, அப்பாவோட ஒன்று விட்ட அக்கா என்க. இங்கே யுக்தாவிற்கோ இவளுக்கு ஒன்று விட்டா என்ன என்றானாள். முகி முகமே சொல்லியது அவள் அவளாக இல்லை என்று. எப்படி இருந்தாலும் முகியின் யுகாவா இல்லை முல்லையின் யுக்தாமாவா என்று கேட்டால் நிச்சயம் முகியின் யுகாவைத்தான் அவள் தேர்ந்தெடுப்பாள். யுக்தாவை பொறுத்தமட்டில் முதலில் அவளுக்கு முகிதான் முக்கியம், அதன் பின் தான் மற்றவர்கள், அது முல்லையே ஆனாலும். 1000 சண்டைகள் நடந்தாலும் அவளால் முகியிடம் பேசாமல் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. முகியும் அப்படியே. அப்படி இருக்கையில் உயிர்த்தோழியின் முகம் வாடுவதை எவரால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும்? யுக்தாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. அவளும் எப்படி நிலைமையை சீர் செய்யலாம் என்ற சிந்தனையில் இறங்கிவிட்டாள். நாங்கள் கிளம்புறோம் மகிழா, நைட்டுக்குள்ளே வந்துடுவோம். மதியத்துக்கு டேபிளில் இருக்குது, சாப்பிடும்போது சூடு பண்ணிக்கோங்க. நைட்டுக்கு மாவு இருக்குது, தேங்காய் அரைச்சி சட்னி வச்சுக்கோங்க என்று ஒவ்வொன்றாய் 2 மகன்களுக்கும் சொல்லியவர் பின் ஆனந்தனுடன் கிளம்பிவிட்டார். சாத்விக்கு ஏதாவது வாங்கணுமேடா என்ற அண்ணனையே கேள்வியாய் நோக்கியவன், அதான் அம்மா வாங்கி வச்சிருக்காங்களே என்று விட்டு மறுபடியும் தன் ஃபோனுக்குள் தலையை புதைத்து கொண்டான். இங்கு தான் பேசியதை ஜீவா சரியாக கவனிக்கவில்லை என்பதை உணர்ந்த மகிழன் அவன் ஃபோனை பறித்துவிட, எதிர்பாராத சமயம் அவன் பறித்ததால் விழித்தவன் பின் சுதாரித்தவனாக மகிழனை கேலியாய் பார்த்து வைத்தான். யாரோ வெள்ளிக்கிழமையான்னு நெஞ்ச பிடிச்சாங்களே என்று கேலியாய் இழுக்க மகிழனோ சற்று சீரியஸ் மோடுக்கு மாறினான். அது இல்லடா, நம்ம ஏலக்காய்க்கு நாம் தானே பார்க்கணும். அம்மா செயின் வாங்கி வச்சுருக்காங்க ஜீவா, நாம் ஏதாவது செய்ய வேணாமா? 2 வயசு பிள்ளைக்கு தங்க செயின்னா என்ன தெரியும்? சாத்வி குட்டிக்கு ஏற்ற மாதிரி நாம் ஏதாவது செய்ய வேணாமா என்றான். அவன் உரைப்பது மற்றவனுக்கு புரிந்துவிட உள்ளுக்குள் சிந்தனை வலை பின்னினாலும் வெளியே அதை காட்டிக்கொள்ளாதவனாய், அதுக்கேண்டா நீ இப்போ லாலாலா வாசிக்கிற, ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் இரு என்று உள்ளே ஓடிவிட்டான். பின்னே வாடா போடாவென்று ஏக வசனத்தில் பேசியாயிற்று. மகிழன் சிந்தனையில் இருந்ததால் சரியாய் கவனிக்கவில்லை. இல்லையெனில்
ரும் என்ற வண்டியின் உருமலில் பால்கனியிலிருந்து எட்டி பார்த்தவள் கீழே முகியை காணவும் தப தபவென கீழிறங்கி ஓடினாள். ஏன் இப்படி ஓடி வர என்ற முகியின் கேள்விக்கு சற்று மூச்சு வாங்கியவளாக, லேட் ஆகிருச்சா, ஒரு 5 minutes உள்ளவா என்று விட வண்டியை ஓரமாய் நிறுத்தியவள் யுக்தாவுடன் வீட்டினுள் சென்றாள். பார்வையை சுழல விட்டவள், பாட்டி தாத்தா எங்க என்று வினவ மற்றவளோ அசுர வேகத்தில் கிளம்பி கொண்டிருந்தாள். பக்கத்தில் தான், கோயிலுக்கு போயிருக்காங்க என்றவளின் பதிலும் அதே வேகத்தில் வந்து விழுந்தன. யுக்தா தயாராகி வர வண்டியை கிளப்பியவள் அந்த பெரிய அளவிலான பையை உள்ளிருக்கும் பொருளுக்கு எந்த விதமான சேதாரமும் ஆகாதவாறு வைத்தாள். யுக்தாவும் பக்கத்து வீட்டில் சாவியை கொடுத்துவிட்டு வந்துவிட வண்டி இலாவின் அபார்ட்மெண்ட்டை நோக்கி விரைந்தது. அத்தியாயம் 5. குளிரூட்டப்பட்ட அந்த கிஃப்ட் ஷாப்பினுள் நுழைந்த மறுக்கணமே பிரெஞ்சு லாவெண்டரின் மனம் அவன் நாசியை தீண்டியது. அவர்கள் இருவரும் உள்ளே நுழைய வேகமாய் அவர்களிடம் வந்தாள் அப்பெண், அங்கு வேலையில் இருப்பவள். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார் என்று வந்தவளை பார்த்த மகிழனுக்கும் ஜீவனுக்கும் திருவென விழிப்பதைத் தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. ஏதாவது ஒன்றை முடிவு செய்திருந்தால் சொல்லலாம், இங்குதான் இவர்கள் எதையும் தீர்மானித்திருக்கவில்லையே. அப்பெண்ணிடம் தலையசைத்த மகிழன் 2 வயது குழந்தைக்கு பரிசு வாங்க வேண்டும் என்று விட அவர்களை பின்தொடரும்படி உரைத்தவள் முன்னேறினாள். இது கேர்ள்ஸ் செக்ஷன், பசங்களுக்கு அந்த பக்கம் என்று எதிர்பக்கத்தை காட்டியவள் பின் அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்காய் சற்று ஒதுங்கியவளாக அமைதி காத்தாள். மகிழனோ அந்த செக்ஷனையே அதிசயமும் ஆச்சரியமும் போட்டி போட பார்த்து நின்றான். பிங்க்ல இத்தனை ஷேட்ஸா என்றுதான் இருந்தது அவனுக்கு. மற்ற நிறங்களும் இருந்ததுதான், ஆனால் அங்கு 90% இருந்ததால் மெஜாரிட்டியாகி பிங்கின் ஆட்சியே. கண்கள் இரண்டும் பிரதானமாய் நின்ற அந்த பிங்க் நிறத்திலேயே நிலைத்திருக்க அவன் எண்ணங்களோ அடுத்த கட்டத்தை தொட்டிருந்தன. இன்னுமாடா இந்த பொண்ணுங்கன்னா பிங்க்கு, பசங்கன்னா ப்ளூன்னு இருக்காங்க என்றவன் ஜீவனின் காதை கடிக்க அவனுக்குமே அதே எண்ணம்தான். நட்பு வட்டத்தில் நண்பன் ஒருவன் என் ஃபேவரட் கலர் பிங்க் என்ற பொழுது மற்ற அனைவரும் சேர்ந்து அவனை கலாய்த்து தள்ளியதெல்லாம் நினைவில் ஆடின ஜீவனுக்கு. அதான் மகி புரியலை, பிங்க் பொண்ணுங்க கலர்னு இவனுங்களே முடிவு கட்டியிருப்பானுங்க போல என்று இருவரும் ரகசிய குரலில் பேசிக்கொண்டிருக்க அங்கு நின்றிருந்த பெண்தான், ஏதாவது வேணுமாங்க என்று அவர்களை கலைத்தாள். அவளுக்கு அவள் கடுப்பு. அன்று அவளால் நிற்கக்கூட முடியாத நிலை. விடுப்பு எடுத்தால் சம்பளத்தில் பிடித்து விடுவர். இவர்கள் முடிவெடுக்கும் வரை சற்று அமரலாம் என்றால் அதற்கும் கஸ்டமர் வந்த பொழுது பார்த்து செய்யவில்லை என்று வரும். அவர்கள் உள்ளே நுழைந்ததிலிருந்து வெளியே செல்லும் வரை அவள் பொறுப்பு. மற்றவளிடம் ஒப்படைக்கலாம் என்றால் அதற்கும் தனி கதை கிளம்பும் என்று எண்ணியவள் பொறுத்து பார்த்தாள். அவர்கள் எதையும் தெரிவு செய்யாமல் பேசிக்கொண்டிருக்க என்ன வேண்டுமென்று கேட்டுவிட்டாள். அவளது கேள்வியில் அவள் புறம் திரும்பிய மகிழன், இல்லை இங்கெல்லாம் பார்பி எல்சான் தான் இருக்குது, இல்லைனா கிச்சன் செட் சாஃப்ட் டாய்ஸ் மாதிரி தான் இருக்குது, வேறு மாதிரி எதுவும் இருக்கா, லைக் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிற மாதிரி என்று கேட்ட மறுக்கணம் மற்றவள் முகத்திலும் புன்னகை அரும்பியது. ஜீவனின் எண்ண ஓட்டமும் கிட்டத்தட்ட அதுவே. பொண்ணுங்களுக்கு கார், பாஸ்கெட் பால் ரகங்கள் பிடிக்காதா, இல்லை பசங்களுக்கு சாஃப்ட் டாய்ஸ் பிடிக்காதா, இவனுங்களே முடிவு கட்டிடுவானுங்க போல. இது அவன் மைண்ட் வாய்ஸ். அவனை வலது பக்கத்தின் மூலைக்கு அழைத்து சென்றவள், இங்கே பாருங்க என்று விட அவன் பார்வையும் ஆர்வமாய் அந்த ரேக்குகளை ஆராய்ந்தது. முதல் 2 ரேக்குகளில் நிறைந்திருந்த கலரிங் புக்ஸை எல்லாம் தாண்டி 3வது தட்டில் வீற்றிருந்த அகலமான பெட்டி ஒன்று அவன் கவனத்தை ஈர்த்தது. அதை கண்டு கொண்டவளாக, இது நேம் பிளாக் பசில் சார் என்று சாம்பிள் பீஸ் ஒன்றை பிரித்து காட்டினாள். நல்ல திடமான அட்டையில் சட்டங்கள் இருக்க அதற்கு ஏற்றாற் போல தனியாக ஆங்கில எழுத்துக்கள் இருந்தன. ஒவ்வொன்றாய் அதில் பொருத்தி வார்த்தைகளை கற்கும்படி இருக்க அதை பார்த்து நின்றவனிடம் இன்னொன்றை நீட்டினாள் அவள். இது உட்டன் ஜிக்ஸா பசில் சார் என்று அவனிடம் கொடுக்க அவன் அதை ஜீவனிடம் காட்டினான் அபிப்பிராயத்திற்காக. மரத்தால் ஆனதை போன்றதொரு உணர்வை கொடுக்கும் அந்த போர்டில் விதவிதமாய் வடிவங்களை பொருத்துவதற்கு ஏற்றாற்போல் இருக்க அதற்கு கீழ் ட்ரையாங்கிள், சர்க்கிள் போன்ற வார்த்தைகள் வெவ்வேறு வண்ணங்களில் எழுதப்பட்டிருக்க அதே நிறங்களில் அந்த வடிவங்களும் இருந்தன. அண்ணன் தம்பி இருவருக்கும் அந்த 2ஐயும் பிடித்து போக 2ஐயுமே வாங்கி கொண்டனர். எத்தனை மணிக்குடா கேக் கட்டிங் என்று கேட்டவாறே உண்டு முடித்த தட்டை தூக்கி கொண்டு அடுக்கலைக்கு சென்றான் மகிழன். உணவு ஒன்றே பிரதானம் போல குனிந்த தலை நிமிராமல் கைக்கும் வாய்க்கும் யுத்தம் நடத்தி கொண்டிருந்த ஜீவன் இவன் கேள்வியில் தலை நிமிர்த்தினான். 6:30 மகி என்றவன் மறுபடியும் பாசல் வைத்துவிட்டு வந்த தன் யுத்தத்தை தொடர்ந்தான். அப்போது ஒரு 5:45 வாக்கில் கிளம்பலாம், சரியா இருக்கும் என்ற மகிழனுக்கு தலையை மட்டும் சம்மதமாய் அசைத்தான். காஃபியை குடிச்சிட்டு பண்ணுங்க, எவ்வளோ நேரமாச்சு என்று ஒரு பெரிய காஃபி ட்ரையுடன் அரைவாசலில் வந்து நின்றாள் இலக்கியா.
யுக்தா கீழே நின்று பிடித்திருக்க மரத்தாலான ஸ்டூல் ஒன்றின் மேல் ஏறி நின்றவாறு அடர் கத்திரிப்பூ நிற பூ ஒன்றை ஒட்டி கொண்டிருந்தாள் முகி. அதை கண்டவளின் கண்கள் விரிந்தன. வாவ், அப்படியே பார்க்கும்போது கூட அவ்வளோவா தெரியலை. ஆனால் இப்போ வெள்ளை கலர் பெயிண்ட் பேக்ரவுண்டில் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உண்மையான பூ மாதிரி இருக்கு முகி என்றவள் வந்த வேலை நினைவு வர, காஃபி எடுத்துக்கங்க 2 பேரும், பிரேக் வேணாமா என்க அதில் கைகடிகாரத்தில் கவனம் பதித்த முகி, 5 நிமிஷம் இல்லா, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், வெளியில் போக வேண்டியது இருக்கு என்று உரைத்தவள் குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். முகம் துடைத்து வந்தவள் கையில் வாட்சை கட்டியவாறு காஃபி கோப்பையை தூக்கி கொண்டு அந்த அறையின் பால்கனிக்கு சென்றாள். காஃபி உள்ளே இறங்க இறங்க புது தெம்பு வருவது போலிருக்க அருகில் நின்ற யுக்தாவுடன் இணைந்து பேசியபடி கண்ணெதிரே விரிந்திருந்த காட்சிகளை பார்த்து நின்றாள். சரி யுகா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றவள் கிளம்ப, யுக்தாவோ அவளை தடுத்து நிறுத்தியவளாக, அத்தனை பலூனை எப்படி கொண்டு வருவே நீ? அதுவும் ஹீலியம் பலூன் வேற. 2 நிமிஷம் இரு, நானும் வரேன் என்று விட்டு கைப்பையை எடுக்க சென்றாள் யுக்தா. அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பேஸ்மெண்ட்டில் வண்டியை நிறுத்தியவன் பரிசு பொருள் அடங்கிய பையை தூக்கி கொண்டு ஜீவனுடன் லிஃப்டை நோக்கி நன்னேறினான். முதல் தளத்தை அடைந்தவர்கள் இருவரும் இலக்கியாவின் அப்பார்ட்மெண்ட்டினுள் நுழைந்தனர். உள்ளே நுழைந்தவனின் நாசியில் வந்து மூதியது அதே பிரெஞ்சு லாவெண்டரின் வாசம். கண்ட காட்சியில் கண்கள் விரிய நின்றிருந்தனர் இருவரும். அடர் கத்திரிப்பூ நிற பலூன்களும் அதற்கு இடையில் வெளிரிய கத்திரிப்பூ நிற பலூன்களும் அந்த வெள்ளை நிற உத்தரத்தை மறைத்தவாறு வானை முட்டி நிற்கும் லாவெண்டர் மேகங்களாய் காட்சியளித்தன. ஜிக்ஸாக்காக தொங்கவிடப்பட்டிருந்த பூக்களும் அதே நிறங்களில். பந்தை போல உருண்டு நின்ற பேப்பர் பூக்களை கண்டவனுக்கோ சாமந்தி லாவெண்டர் கலரில் இருந்தால் இப்படி தான் இருக்குமோ என்ற எண்ணம் எழாமல் இல்லை. கேக் வைத்து வெட்டுவதற்கென வைக்கப்பட்டிருந்த மேசை முதல் அனைத்திலும் லாவெண்டர் லாவெண்டர் லாவெண்டரே. வெள்ளை நிற பின்னணியில் பூத்து நின்ற பூக்கள் என்று அத்தனையும் பார்த்து நின்றவனின் மனம் தித்தித்தது. சில வண்ணங்களுக்கு மட்டுமே உண்டானது. அதை பார்க்கும் பொழுதே எழும் அந்த தித்திப்புணர்வு. அந்த அழகியலில் லயித்து நின்றவனுக்கோ முகி எப்பவுமே பெஸ்ட் என்ற தம்பியின் வார்த்தைகள் அவன் செவிப்பறையை தீண்டவே இல்லை. அவன் கவனத்தை கலைத்தது அவனை வேக நடையுடன் கடந்து சென்ற பெண்ணொருத்தி. அவளை கண்டவனின் கண்களிலோ ரசனையின் சாயல். காரணம் அவளது உடை, அதன் நிறம். அதே அடர் கத்திரிப்பூ நிறத்தில் முழங்கை வரை நீண்டு இடுப்பிலிருந்து சில சென்டிமீட்டர்களை மட்டும் தாண்டி நின்ற ஷார்ட் டாப்பும், கணுக்கால் வரை மட்டும் நீண்டு நின்ற கருப்பு ஜீன்ஸ், கழுத்தை சுற்றியிருந்த வெளிர் நிற ஸ்கார்ஃப் கிட்டத்தட்ட வெளிரிய குறிஞ்சி பூவின் நிறத்தில். ஹே மகி, ஜீவா, வாங்க வாங்க என்று உற்சாக குரல் எழுப்பியபடி வந்த இலக்கியா அவன் கவனத்தை கலைத்து உள்ளே அழைத்து சென்றாள். அவர்கள் இருவரையும் அமர வைத்தவள் குடிக்கவென்று கையில் ஒரு டம்ளர் குளிர்பானம் ஒன்றை கொடுத்துவிட்டு மற்ற விருந்தினர்களையும் கவனிக்கச் சென்றாள். அதே சோஃபாவில் அவன் அருகில் அமர்ந்திருந்த குழந்தை ஒன்று அவன் கையை தெரியாமல் தட்டிவிட அந்த பானம் அவன் வெள்ளை நிற சட்டையை பதம் பார்த்தது. மன்னிப்பாய் நோக்கிய பிள்ளையின் தாயிடம் புன்சிரிப்பொன்றை பரிசளித்தவன் நோ ப்ராப்ளம் என்று விட்டு குளியலறைக்கு சென்றான். வந்த குழந்தைகளில் ஒரு குட்டி பெண் கதவை சாத்துவதாக எண்ணி அதை பிடித்து தள்ள அதுவோ தொங்கிக் கொண்டிருந்த விண்சைமில் பட்டு கீழே விழுந்தது. தொப்பென்ற சத்தத்துடன் கீழே விழுந்ததையே மிரண்ட விழிகளுடன் அழுவதற்கு தயாராகி கொண்டிருந்த பிள்ளையை அத்தனை நேரம் அதற்கு எதிர் அறையில் இருந்து கவனித்து கொண்டிருந்த முகி ஓடி வந்து அவளை தூக்கி கொண்டாள். பாப்பா, எதுக்கு அழறீங்களா என்றவள் குரலை தனித்து கேட்க குழந்தையோ அங்கு கீழே கிடந்ததை சுட்டி காட்டினாள். மீந்துருச்சு என்று உதடு பிதுங்க உரைத்தவளை பார்த்த முகி, இவ்வளவுதானா, நான் மாட்டிடுறேன் அதை என்றால் சமாதானமாக. நெஜம்மா என்று உறுதி செய்து கொள்ளும் குரலில் கேட்ட பிள்ளையிடம் நெஜம்மா என்று வாக்கு கொடுத்திருந்தாள் முகி. அதற்குள் அங்கு வந்த பெண்ணொருத்தியிடம் குழந்தை தாவிக்கொள்ள சொல்லாமலேயே புரிந்தது அவள்தான் அம்மாவென்று. தாயின் கழுத்தை கட்டி கொண்டவள் பார்வையை இவளிடம் பதிக்க முகியும் கட்டை விரலை உயர்த்தி காட்டினால் மாட்டி விடுவதாக. அவர்கள் இருவரும் அங்கிருந்து அகல கீழே விழுந்து கிடந்ததை அவள் எடுத்து பார்த்தாள். கீழே தொங்கியபடி நிற்கும் இதய வடிவங்களில் ஒன்று தனியாக கிடந்தது. அதன் கம்பியை வளைத்து பொருத்தியவள் கொக்கியில் மாட்ட முயல அதுவோ அவளுக்கு அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில். அவள் கண்கள் இரண்டும் நாற்காலியை தேட கிட்டியதோ மரத்தாலான ஸ்டூல். அதில் ஏற வேண்டுமென்றால் யாராவது கீழிருந்து பிடித்து கொள்ள வேண்டும். அவள் கண்களில் பட்டது அந்த குளியலறை. அவளுக்கு மிக அருகே இருந்த ஒன்று வெளிப்பக்கம் பூட்டப்படாமல் இருந்தது. உள்ளே யாரோ இருக்கிறார்கள் போலும் என்று எண்ணியவள் அந்த ஸ்டூலை குளியலறை கதவோடு ஒட்டி போட்டவளாக மேலே ஏறிவிட்டாள். எக்கி நின்று அதை மாட்டியவளுக்கு அப்பொழுதுதான் ஒன்று உரைத்தது.
குளியலறை கதவை யாரும் திறந்து விடக்கூடாதே என்று அவள் எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுதே கதவு திறக்கப்பட்டிருந்தது. அவ்வளவுதான் என்று நினைத்தவள் லேண்ட் ஆகியதோ இரு கரங்களில். சட்டையில் கொட்டியிருந்ததை லேசாக தண்ணீர் விட்டு துடைத்தவன் பின் உடையை சரி செய்து கொண்டு கதவை திறக்க கடக் என்ற ஸ்டூல் ஆடும் சத்தத்தில் அவன் நிமிர அடுத்த கணம் அவன் கைகள் தாமாகவே அவளை தாங்கி பிடித்திருந்தன. ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்தவன் மறு கணம் அவளில் கவனம் பதிக்க அடுத்த கட்ட அதிர்ச்சி. அவல்ல என்றெண்ணியபடி இருக்க மெல்ல மெல்ல விழிகளை திறந்தவளோ அவனை கண்டு முதலில் அதிர்ந்து பின் எதையும் பிரதிபலிக்காத முகபாவத்துக்கு மாறியிருந்தாள். முகி என்ற பதட்டக்குரல்கள் இரண்டு ஒன்றாக பதறியது. அவள் தலையை திருப்ப அங்கோ யுக்தாவும் ஜீவனும். அவளை தேடி யுகா வந்திருப்பாள். ஆனால் ஜீவா என்று எண்ணியவளின் எண்ணங்கள் தடைப்பட சுற்றத்தை உணர்ந்தவர்களாக இருவரும் விலகினர். அவள் கீழிறங்கிய மறுநொடி அவளிடம் விரைந்த யுக்தா, ஏதாச்சும் பட்டுச்சா? கூப்பிட்டுருக்கலாம்ல, என்ன முகி என்று பேசிக்கொண்டே போக அவளை ஒரு நொடி லேசாக அணைத்தாள் முகி. எனக்கு ஒன்றும் இல்லை யோகா என்றவள் ஹாலுக்கு சென்று விட்டாள். இது உள்ளே நடந்ததால் யார் பார்வையிலும் விழாமல் போனது. என்னாச்சு மகி என்ற தம்பியிடம் நடந்தவற்றை அவன் உரைக்க மகிழனையே புருவ மத்தியில் சிறு முடிச்சுடன் பார்த்த ஜீவனோ, உனக்கு அவங்கள தெரியலையா மகி என்றான் சந்தேகமாய். ஜீவனின் கேள்வியில் இன்னும் குழம்பியவன் இல்லை என்ற உதட்டை சுளித்தான். ஜீவன் ஏதோ சொல்ல வர அதற்குள் இலக்கியா வெளியே அவன் பெயரை ஏலம் போட தொடங்கிவிட்டாள். மகிழனே ஒரு பார்வை பார்த்தவன் சென்று விட்டான். அத்தியாயம் 6. Being both soft and strong is a combination very few have mastered. இன்று காரிருள் சூழ்ந்த வேளையில் அனாதரவாய் நிற்பதை போல் உணர்ந்தான் மகிழன். அடர்ந்து நின்ற மரம் வேறு அவனை அடுத்து என்ன சீக்கிரம் சீக்கிரம் என்று உசுப்பின. அவளை கண்டால் அவளோ நெற்றி பொட்டை நீவியவளாக தீவிரமான சிந்தனையில் இருந்தாள். காற்றிழந்த டயரையே பார்த்தபடி நின்றவனின் மனம் அடுத்ததை கணக்கிட்டது. ஆனால் அந்த அளவு கூட நேரத்தை கடக்க அவள் விரும்பவில்லை என்பது அவளது செயல்களே சொல்லிற்று. 2 எட்டு எடுத்து வைத்தவள் இவனிடம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நடக்க ஆரம்பிச்சிடலாம் என்று விட அவனுக்குமே அதுதான் சரி எனப்பட்டது. அந்த ஆளரவமற்ற இடத்துக்கு அந்த நேரங்கெட்ட நேரத்தில் எவரும் வரப்போவதில்லை என்பது அவனுக்கு நிச்சயம். தூரத்தில் விளக்கொன்று மினுமினுக்க இருவரும் நடக்கத் தொடங்கிவிட்டனர். அந்த அடர்ந்த இருளில் மெல்லிசையாய் இரவு நேர குளிர்காற்று உடலுரசி செல்ல வேக நடை போட்டு கொண்டிருந்தனர் இருவரும். மகிழனின் மனமோ குழம்பிய குட்டையாய். இவ கூட எப்போ பைக்கில் ஏறினாலும் பஞ்சர் ஆகிடுத, ஒருவேளை கடவுள் சிக்னல் ஏதாவது கொடுக்கறாரோ என்றவனின் மைண்ட் வாய்ஸ் இருக்க அவனோ எப்பொழுதோ 3 மாதங்களுக்கு முன் சென்றிருந்தான். இதே போலத்தானே அன்றும் என்றவன் அந்நாளுக்கே சென்றிருந்தான். அன்று அவன் அலுவலகத்திற்கு வந்ததே தாமதமாகத்தான். எப்பொழுதும் வெள்ளியை நெருங்கும் வியாழன் அவனுக்கு உற்சாகமூட்டுவதாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றோ அவனுக்கு புதன்கிழமையே பூதாகரமாய் மாறியிருக்க அதிலிருந்தே அவன் இன்னும் விடுபடவில்லை. இரவு முழுவதும் குழப்பத்திலேயே கழிந்திருக்க மனதை திசை திருப்பும் பொருட்டு அன்று ஆஃபீஸுக்கு கிளம்பியிருந்தான் மகிழன். தன் முன்னால் பளீர் சிரிப்புடன் வீற்றிருந்த திரையே வெறித்து பார்த்திருந்தான் அவன். ஏனோ ஒரே நாளில் எல்லாம் தழகியலாய் ஆன உணர்வு. இப்படி ஒரு திருப்பத்தை அவன் வாழ்வில் சத்தியமாய் அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. எப்படிப்பட்ட டெசிஷன் அது, என் வாழ்க்கையே மாற்றுற விஷயம் என்றவனின் எண்ண ஓட்டத்தை தடை செய்தான் அவன் நண்பனாகப்பட்ட ராஜேஷ். தோளை பற்றி உலுக்கியதில் திடுக்கிட்டு விழித்த மகிழனையே வினோதமாய் பார்த்து வைத்தான் மற்றவன். என்னாச்சு இவனுக்கு என்று எண்ணியவன் மகிழனிடம் கேட்டும் விட்டான். என்னாச்சுடா என்றவனிடம், ஒன்றுமில்லை என்று விட்டு மறுபடியும் அவன் திரையை வெறிக்க தொடங்க அதிலேயே ராஜேஷின் 7ஆம் அறிவு ரெட் அலர்ட் அடித்தது. இவன் இப்படி இல்லையே என்று ஓடிக்கொண்டிருந்த எண்ண ஓட்டத்திற்கு தடா போட்டது போல் நினைவு வந்தது அவன் அங்கு வந்த காரணம். போகாமல் நின்று கொண்டிருக்கும் நண்பனிடம் தன் பார்வையை திருப்பினான் மகிழன் என்னவென்பதாக. உனக்காக யாரோ வெயிட் பண்ணுறாங்க மகி என்ற ராஜேஷ் ஆராய்ச்சி பார்வையோடு அங்கிருந்து அகன்றான். நமக்கா? யாரா இருக்கும் என்று குழம்பியவன் எழுந்து செல்ல அங்கோ ரிசப்ஷனில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்தவளை கண்டு அதிர்ந்தான் என்றால் அடுத்து அவள் உரைத்ததில் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றிருந்தான். கையில் இருந்த ஃபோனிலேயே கவனம் பதித்திருந்தவள் ரிசப்ஷனிஸ்டின் குரலில் நிமிர அவன் பக்கம் பார்வையை கூட திருப்பவில்லை. முதலில் அந்த ரிசப்ஷனிஸ்டிடம் சிநேகமாய் புன்னகைத்து ஒரு தேங்க்ஸை உதிர்த்தவள் இவனிடமோ, கொஞ்சம் பேசணும், ஒரு அரை மணி நேரம் கீழே பார்க்கிங் லாட்டில் வெயிட் பண்ணுறேன் என்றதோடு சரி. அதற்கு பின் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை, வெளியேறிவிட்டாள். முகியை அங்கு எதிர்பார்த்திராத மகிழனோ
புருவ மத்தியில் சிறு முடிச்சிட உள்ளே சென்றான். வழிமறித்த ராஜேஷை ஏலியனின் போல லுக்கு விட அதில் நொந்து போனான் அந்த உயிர் நண்பன். என்னடா ஆச்சு என்ற ராஜேஷின் குரலிலோ இதுக்கு மேலே சஸ்பென்ஸ் வேணாம்டா என்ற அலறலே இருக்க, மகிழன் மனமோ இந்த தகரம் வேற துள்ளுமே பர்மிஷன் கேட்டா என்றிருக்க அதில் திடுக்கிட்டவனாய், என்ன அப்போ நீ போறியா? அவள் வந்து கூப்பிட்டா போயிடணுமா? நான் ஏன் போகணும் என்று கேள்வி எழுப்பியது. அதானே, நாம ஏன் போகணும் என்று தோன்றிட ஒரு முடிவுடன் கவனத்தை நண்பனிடம் திருப்பினான். யாரடா அது என்றதுதான் ராஜேஷின் முதல் கேள்வியாய் இருந்தது. அது என்று தொடங்கியவன் ஏதோ நினைவு வந்தவனாக அங்கிருந்த பெரிய கண்ணாடி ஜன்னலை நெருங்கினான். அங்கிருந்து பார்த்தால் பார்க்கிங் லாட் தெளிவாக தெரியும். தனது நீல நிற ஸ்கூட்டியை வசதியாய் வாசல்புறம் பார்த்தவாறு நிறுத்தியிருந்தவள் கால்களை தரையில் ஊன்றியவளாக கிளம்ப தயாராய் நின்றிருந்தாள். சில கணங்கள் அவன் பார்வை அவளிலேயே பதிய விடுவிடுவென கிளம்பியவன் ராஜேஷிடம் அப்புறமா சொல்கிறேன்டா என்று விட்டு உள்ளே சென்று பர்மிஷனும் வாங்கியவனாய் பார்க்கிங் லாட்டிற்கு விரைந்திருந்தான். விடுவிடுவென அவளை கடந்து செல்லும் பெண்மணி ஓர் நொடி அவளது கவனத்தை ஈர்த்தாலும் அது ஓர் நொடிதான். ஒரேடியாக பச்சை நிறமே என்று பாட முடியாதென்றாலும் பாலைவனமாகவும் இல்லை அந்த பூங்கா. ஓரளவு கண்ணுக்கு குளிர்ச்சியாய்தான் இருந்தது. கண்ணுக்கு குளிர்ச்சியாய் இருந்து என்ன பயன்? அவள் மனம்தான் அங்கு இல்லையே. ஏனோ இன்னும் அவளால் முந்தின கலவரங்களையே ஜீரணிக்க இயலவில்லை. அதில் பாதி அவள் நடக்கும் என்று யூகித்த ஒன்றென்றால் மீதி இது நம்ம டிசைன்லேயே இல்லையே என்றுதான் இருந்தது அவளுக்கு. பையனுள் இருந்த ஃபோன் வைப்ரேட்ட அதை எடுத்து பார்த்தவளின் முகத்திலோ புன்னகையா இல்லை பூகம்பமா என்று தெளிவில்லாத ஒரு பாவனை. யுகா தான் அழைத்திருந்தாள். காலையிலிருந்து அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை என ஸ்கெடியூல் போட்டு அழைப்பு விடுத்து கொண்டிருந்தாள் முகிலினிக்கு. அழைப்பை ஏற்றவளோ, நான் குழப்பிக்கல யுகா, தெளிவாக தான் இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன் என்று வைத்து விட்டாள். அந்த பக்கம் இருந்தவள் வாயை திறக்கும் முன்பே. காலையிலிருந்து யுகாவும் அதே கேள்விகளை தானே வேறு வேறு டிசைனில் கேட்டுக்கொண்டிருந்தாள். அன்று அவள் விடுப்பு எடுத்திருந்தாள். யுகாவிற்கு ஆஃபீஸில் இருக்க வேண்டிய கட்டாயம். அதனால் தானோ என்னவோ முடிந்த அளவு முகியை பரிவால் படித்து கொண்டிருந்தாள். வாள் கொண்ட வார்த்தைகளின் தாக்கத்தை விட அமைதியான அன்பின் அழுத்தமே அதிகம் இல்லையா? முகியால் முதல் ரகத்தை தூசியாக தள்ளிட முடியும். ஆனால் இரண்டாவது, அதனால் தானோ என்னவோ யுகாவின் அத்தனை அழைப்புகளுக்கும் பதிலளித்தாள். எவ்வளவு நேரம்தான் இப்படி மரத்தையும் கரத்தையுமே வெறுத்திருப்பது? என்ன இருந்தாலும் சமாளித்து தானே ஆகணும் என்ற எண்ணம் ஆழமாய் வேரூன்றி போக அதே பழைய திடத்துடன் எழுந்தாள். அவனை சந்தித்து பேசிவிடும் நோக்கில் எண்ணியது மட்டுமின்றி வந்தும் விட்டாள். அவனை பார்த்து பேச வேண்டும் என்று வந்துவிட்டால்தான் இருந்தும் ஏனோ உள்ளுக்குள் உறுத்தி கொண்டேதான் இருந்தது. நினைவு வந்தவளாக ஃபோனை எடுத்தவள் தான் மகிழனை சந்திக்க வந்திருப்பதாகவும் தானே அவளுக்கு பிறகு அழைப்பதாகவும் ஒரு குறுந்தகலை தட்டிவிட்டு அவனுக்காக காத்திருந்தாள். இதுவரை அவள் செய்யாத ஒன்று. ஆம், ஏனோ இந்த ஒருவருக்காக காத்திருக்கும் பொறுமை மட்டும் அவளுக்கு வருவதே இல்லை, பிடிப்பதும் இல்லை. இருந்தும் பல சமயங்களில் சாரி லேட் ஆகிருச்சா என்றவாறு வந்து நின்ற மகிழனிடம் இல்லை என்பதாய் தலையசைத்து அகன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே என்றவள் மற்றவனின் ஆச்சரிய பார்வையில், உன் பேர் அதானே அகமகிழன் என்றெழுத்தாள் கேள்வியாய். பின்னே சர்டிஃபிகேட்டுகளில் மட்டுமே அகமகிழனாய் அவன் இருக்க மற்ற இடங்களில் எல்லாமே அவனை மகிழனாய்த்தானே பரிச்சயம். அதுவும் இவளுக்கு எப்படி என்று நீண்ட எண்ணவளையை தடுத்தவனாய் கெஃபட்டீரியா போலாமா என்றான் கேள்வியாய். இல்லை, வெளியில் போகலாம் என்று விட அவனும் வண்டியில் ஏறிவிட அந்த நீல நிற ஸ்கூட்டி சாலையில் இறங்கியது. அவ்வளவு நேரம் தேவைக்கேற்ப பேசினாலும் ஓரளவு பேசியவள், பேச வேண்டும் என்று அழைத்தவள் சாலையிலேயே தன் கவனத்தை பதித்திருக்க பொறுத்து பொறுத்து பார்த்த மகிழனோ, இப்போ ஏன் இவ கூட நகர்வலம் போயிட்டுருக்கோம், இப்படியே எவ்வளவு நேரம்தான் போகிறது என்று தோன்றிட முகி என்றவன் திருவாய் திறக்க வண்டி டயரோ பங்க்சராயிருந்தது. வண்டியை ஓரம் கட்டியவள் சுற்றும் முற்றும் பார்வையை சுழல விட தூரத்தில் இருந்த பங்க்சர் ஒட்டும் கடை அவள் கண்ணில் விழுந்தது. உருட்டிச் செல்லும் தூரம்தான். அவனிடம் திரும்பியவளோ உடன் வரும்படி தலையசைத்தவளாய் முன்னேறினாள். ஓ மேடம், அதை வாய் திறந்து சொல்ல மாட்டாங்களாமா? சரியான உம்முனா மூஞ்சு. நீலாம் இன்றைக்கி ஆஃபீஸ் வரலன்னு யார் அழுதா? இருக்கிற குழப்பத்துக்கு குப்பரை அடித்து படுக்கிறத விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்தல்ல, உனக்கு தேவைதாண்டா. மகிழனின் மனக்குரலே. வண்டியை கடையில் விட்டவளோ, ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவோம்னா என்றவள் இவனிடம் ஆட்டோ பிடிச்சிக்கலாம் என்று விட்டாள். 10 அடி நடந்தவர்கள் அவர்களை கடந்து சென்ற ஆட்டோ ஒன்றை நிறுத்தி ஏறிக்கொண்டனர். ஜன நெரிசலில் முதலில் ஊர்ந்து சென்ற ஆட்டோ பின் சீரான வேகத்தில் செல்லத் தொடங்க முடிவெடுத்தவளாய் அவன் புறம் திரும்பினாள் முகிலினி. நேற்று நடந்தது அன்எக்ஸ்பெக்டட்
என்று தொடங்கியவள் அவன் ஏதோ சொல்ல வாய் திறக்க அதை கையசைத்து தடுத்தவளாய் தொடர்ந்தாள். நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இருக்கிற நிலமையில் கல்யாணத்தை பற்றிலாம் யோசித்து பார்த்ததே இல்லை. ஸ்ரீதருக்கு ஓகே சொன்னது கூட வேறு பிரச்சனையால். என்னோட ட்ரீம் அது வேற என்று பேசுபவளையே பார்த்திருந்தவன் தெரியும் என்றான் ஒற்றை வார்த்தையாய். அவள் புரியாத பார்வை ஒன்றை அவன் புறம் வீச அது புரிந்தவனோ ஜீவா சொன்னான் என்றிருந்தான். நீயும் உன் ஃப்ரெண்டும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா என்றான் தொடர்ந்து. ஃபுட் ட்ரக் என்றால் அவள் திருத்தமாக. ஃபாஸ்ட் ஃபுட்டா மேடம் என்ற ஆட்டோ அண்ணனின் குறுக்கீடலில் அவனுக்கே ஒரு மாதிரியாகிவிட்டது. என்ன இந்த அண்ணா? அது சரி, சும்மாவா சொன்னாங்க கனவுகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்கன்னு என்று தோன்றிட அவன் விழிப்பார்வையோ அவள் முகத்தையே ஆராய்ந்தன. எதையும் பிரதிபலிக்காத முகத்தை கண்டவனுக்கே ஒரு மாதிரியாகிட, அப்படின்னா என்ன மாதிரி முகில் என்று வினவினான் உண்மையான ஆர்வத்துடன். சில காலங்களாகவே சென்ற இடங்களிலெல்லாம் கேலி பேச்சுக்களும் ஆர்வமின்மையுமே கண்டிருந்தவள் மகிழனின் ஆர்வக்குரலில் அவளையும் அதே ஆர்வம் தொற்றிக்குள்ள விவரித்தாள். ஃபுட் ட்ரக், அதாவது மொபைல் கேன்டீன் மாதிரி. இப்போ இருக்கிற நவீன ஃபுட் ட்ரக்லாம் முன்னோடி ஆரம்ப புள்ளியாக அமைஞ்சது டெக்ஸஸ் சக் வேகன்னு. யூஎஸில் ஃபாதர் ஆஃப் த டெக்ஸஸ் பேன்ஹேண்டல்னு அழைக்கப்பட்ட சார்ல்ஸ் குட் நைட்டுங்கிற ஒருத்தர் 1866 யூஎஸ் ஆர்மியோட வேகன், அதாவது குதிரை வண்டியை மாற்றி அமைச்சிருக்காரு. சில பொருட்கள் ஷெல்ஃப்னு வச்சு, அதான் ஆரம்ப புள்ளிங்கிறாங்க. அதுக்கடுத்து 1872 வால்டர் ஸ்காட்டுங்கிற இன்னொருத்தர் இந்த டெக்ஸஸ் சக் வேகனில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு. அதில் ஜன்னல் மாதிரி வடிவமைச்சு ப்ராவிடன்ஸ் ஐலாண்டுங்கிற ஒரு இடத்துல பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு முன்னாடி நிறுத்தி வச்சு அங்கே வர ஜேர்னலிஸ்ட்களுக்கு சர்வ் பண்ணியிருக்காரு. அவருக்கு அடுத்து 1880s அந்த டைமில் தாமஸ் ஹெச் பக்லிங்கிறவர் அதையே இன்னும் நிறைய மாடிஃபை பண்ணி லஞ்ச் வேகன்னு தனியாக தயாரிக்க தொடங்கிட்டார். இந்த லஞ்ச் வேகனில் உள்ளேயே ஃப்ரிட்ஜ், பாத்திரம் கழுவ, சிங்க்கு, அடுப்பு மாதிரி எல்லாம் வச்சு. அடுத்து வந்தது தான் மொபைல் கேன்டீன். பின் 1950s மொபைல் ஃபுட் ட்ரக்குகளை ரோச் கோச்சஸ் இல்லை கட் ட்ரக்ஸ்னும் சொல்லுவாங்க. பொதுவாக கட்டுமான பணிகள் நடக்கிற இடம், ஃபேக்ட்ரின்னு ப்ளூ கலர் லொக்கேஷன்களில் தான் டார்கெட் பண்ணுவாங்க. என் ஆசையெல்லாம் நம்ம ஊர் ருசியை நம்ம ஸ்டைலில் கொடுக்கணும்னு என்று கண்கள் மின்ன ஆர்வமாய் சொல்லி கொண்டிருந்தவளை இமைக்க மறந்தவனாய் பார்த்திருந்தான் மகிழன். இந்த விஷயத்தில் எவ்வளவு சீரியஸாக இருந்தால் இப்படி இவ்வளோ அழகாக தெளிவாக விளக்குவா என்று தான் இருந்தது அவனுக்கு. ஜீவா சொன்ன பொழுதே ஓரளவு நினைத்திருந்தான் தான், ஆனால் இந்த அளவு இல்லை. அதுவும் அவள் சொல்வதை எல்லாம் வைத்து பார்த்தால் இதுக்கு எவ்வளவு செலவாகும் என்றவன் அவன் உரைத்ததில் அதிர்ந்துதான் போனான். அவ்வளவா என்று. ட்ரக்குக்கு இன்டீரியர் டிசைனிங்க்குன்னு செலவு அதிகம்தான். இதுவே ஏற்கனவே இருக்க ஃபுட் ட்ரக்கை ரெண்ட்டுக்கோ இல்லை லீஸ்க்கோ எடுத்தால் கம்மியாகும். ஆனால் அதுலேயும் நிறைய சிக்கல் இருக்குது. லோனுக்கு அலைஞ்சா ஷியூரிட்டி, அது இதுன்னு 1008 விஷயம் இருக்குது என்றவளின் முகத்திலோ சிந்தனையின் ரேகை. கதிர் அங்கிள் என்ற எண்ணம் எழ, அங்கிள் பேங்க் எம்ப்ளாய் தானே என்று சந்தேகத்தில் கேட்டவன் மற்றவளின் முக மாறுதலை கண்டு, நான் இப்போ என்ன தப்பாக கேட்டுட்டேன்னு இவ இப்படி பார்க்குறா என்று பார்க்க, அவளோ, பேங்க் எம்ப்ளாய் பொண்ணுக்கு ஈஸியாக லோன் கிடச்சிரும்னு யார் சொன்னா? எனக்கு அப்பா கிட்ட போய் நிற்கிறதுல விருப்பம் இல்லை, அவரும் அதே தான் விரும்புவார் என்றால் அழுத்தமாய். பழக்க தெரியாத பொண்ணாக இருக்கீங்களே மேடம். நேர்மையாக இருக்கவங்களுக்கு இப்போ எங்கே காலம் என்று தலையை திருப்பிய டிரைவர் அண்ணனையே இரு பார்வைகளும் வெவ்வேறு விதமாய் தாக்கின. ஏற்கனவே கடுப்பில் இருந்தவளோ இவரின் குறுக்கீடலில் அத்தனை நேரம் பிடித்து வைத்திருந்த பொறுமை பறந்துவிட, கொஞ்சம் வாயை மூட்டு முன்னாடி திரும்புறீங்களானா என்று விட, ஓர் நொடி அதிர்ந்தாலும் அவர் முன்னே திரும்பிவிட மகிழனால் தான் அதை அத்தனை சுலபமாக எடுக்க முடியவில்லை. கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம் என்க மற்றொன்றோ, ஆமாம், வாழ்க்கையே இங்கே எருமையில் ஏற ரெடியாக நிற்கி உனக்கு பொறுமை கேட்குதோ என்று நக்கலாய் நகைக்க, அதை புறந்தள்ளியவன் மனம் அவள் செயலையே ஆராய்ந்தது. நெட்வொர்க் பில்டிங், அதில் அவனுக்கு அத்தனை நம்பிக்கை உண்டு. சக மனிதர்களை நட்பெனும் சொல் கொண்டு இணைத்து வைப்பதில் அத்தனை மகிழ்ச்சி காண்பவன் அவன். அவனுக்கே அவரின் செயல் எரிச்சல் மூண்டாலும் அதை காட்டிக்கொள்ளவில்லை. அப்படியே வெளிக்காட்டி இருந்தாலும் அது இப்படி தடாலடியாக இருக்காதோ என்று தோன்றிவிட, என்னடா இது, நம்ம 1000 ஜன்னல் வீடுன்னு பாடுனா இவ டச் டோன்ட்னு எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறாளே, கடவுளே என் வாழ்க்கையில் கும்மி அடிச்சிடாதப்பா என்று அவன் மனதின் குமுறல்கள் சத்தமில்லா அலறலாகின. வெளியே பார்வையை பதித்திருந்தவள் திடீரென நிறுத்துங்க என்றிருந்தாள். தன்னிலை மீண்டவனோ,
ஏன் இங்கே நிறுத்த சொல்கிறா என்று விழித்து கொண்டிருக்க கீழிறங்கியவளோ அவசரமாய் பையிலிருந்து பணத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தவளாக ரோட்டிற்கு அந்த பக்கத்திலேயே பார்வையை பதித்து கடக்க முயன்றாள். குடுகுடுவென ரோட்டை கடந்து அந்த பக்கம் ஓடியவளையே பார்த்தவன், முகில் பார்த்து, இரு என்றவனாய் வேகமாய் அந்த சாலையின் மறுபக்கத்திற்கு விரைந்தான். அங்கு அவன் கண்ட முகிலினி அவனுக்கு புதியவள். சாலையையே பார்த்து வந்தவள் என் பார்வையில் அது விழுந்தது. வயதான பாட்டி நடக்க முடியாமல் நடப்பது போல் இருக்க அவரையே கவனித்து கொண்டிருந்தவள் வண்டியை நிறுத்தச் சொல்லிவிட்டு பணத்தையும் கொடுத்துவிட்டு அவரிடம் விரைந்திருந்தாள். தன் முன்னால் அதே டேபிளில் அமர்ந்து உண்ணும் அந்த பாட்டியையே பார்த்திருந்த மகிழனின் மனமோ கலங்கியிருந்தது. இவன் மட்டும் பார்க்கலன்னா என்ற கேள்வியே அவனை அரித்து கொண்டிருந்தது. வயதான காலத்தில் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் பசியின் பிடியில் என்ன மாதிரி வாழ்க்கை இது, முதுமையிலும் வறுமை கொடுமைதான் என்றெண்ணி அவனுக்கு இன்னொரு உண்மை சுளீரென வழித்தது. இங்கு வறுமை பணத்தால் மட்டுமல்ல, அன்பாலும் தானே. அந்த விதத்தில் முகிலினியை நினைக்க அவனுக்கு ஆச்சரியமே. கையில் பணத்தை திணித்துவிட்டு போவதை விட இவள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரியது. உண்ண உணவு கொடுத்து இப்பொழுது அவரை கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்தில் சேர்த்தாயிற்று. கூட அருவருப்படையும் சிலர் மத்தியில் சக மனிதர்களாய் மதிக்க தெரிந்தவளாய் அவள் இருக்க, நிச்சயமாய் இவள்தானா கொஞ்ச நேரத்திற்கு முன் இருந்தவள் என்ற சந்தேகமே அவனுக்கு வந்திருந்தது. நடக்க தொடங்குகையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அந்த டிரைவர் அண்ணன்கிட்ட எப்படி பேசுனா, இப்போ இந்த பாட்டிமா கிட்ட எப்படி பேசுகிறா, இவளை எந்த ரகத்தில் சேர்க்க என்றுதான் இருந்தது. அந்நொடி அவனுக்கு தோன்றியதெல்லாம் இதுவே. இவளோடான வாழ்க்கை அவ்வளவு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது போலையே என்ற எண்ணம் மேல திடுக்கிட்டான். என்ன, அப்போ கல்யாணத்துக்கு நீ ரெடியாகிட்டியா என்ற கேள்வி தலை தூக்க அவனுக்கு அவனே முரணாய். மறுபடியும் ஆட்டோ ஒன்றை பிடித்து அவள் வண்டியை நிறுத்தியிருந்த கடைக்கு வந்திருந்தனர். இந்த கல்யாணத்துக்கு நீ எதுக்கு ஓகே சொன்ன என்றவளின் கேள்வியில் அவன் கவனம் அவள் புறம். ஏதேதோ சிந்தனைகள் வலைப்பின்ன இருந்தவன் ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் விழிக்க, அவன் விழித்து நின்ற விதத்தில், என்ன பரிதாபமா, சிம்பத்தி காற்றியா என்றவளின் குரலில் இம்முறை இருந்ததென்ன, கோபமா வருத்தமா? அதற்குள் மீண்டிருந்தவனோ அவளை கேலியாய் நோக்கி, ஹலோ மேடம், பரிதாபப்படணும்னா உன் மேலே இல்லை, அந்த ஸ்ரீதரன் கோ மேலே தான் பரிதாபப்படணும். அடி வாங்கினது அவங்க தான், ஸோ கோப்பை அவங்களுக்கு தான் சொந்தம் என்றான் நெல்லலாய். மூக்கு விடைக்கு அவன் புறம் திரும்பியவளோ கோபமூச்சொன்றால் அந்த இடத்தை நிரப்பியவளாக வண்டியை கிளப்பி சென்று விட்டான். சின்ன சிரிப்பில் விரிந்திருந்தன இருவரின் இதழ்களும், மற்றவரின் அறியாமையில். அந்த பில்டிங்கை கடக்கும் வரைக்கு கூட அவளால் அந்த கோபத்தை பிடித்து நிறுத்தவோ இல்லை இதழோரத்தில் மென்மையாய் வளைந்ததை தடுக்கவோ முடியவில்லை. மனதின் ஓரத்தில் இருந்த சிறு உறுத்தல் கூட கரைந்திருக்க நேற்று நடந்தவையெல்லாம் எங்கோ பின்னுக்கு சென்றிருந்தது. 1 மணி நேரம் இருக்குமா, அதுக்குள்ளே எத்தனை அவதாரம் எடுக்கிறா என்று போன மனது ஏனோ முன்தினத்தையே அசை போட்டது. தொடரும். இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம நாவல் கஃபேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.